ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்திலே அமைந்துள்ள கோபிகா கீதையின் 4வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகங்களானது தூய பிரேம பக்தியின் சிகரமாக போற்றப்படுகிறது. வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். நகலு கோபிகா கிருஷ்ணநந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ண அந்தராத்மத்ருக் விகனசார்த்திதோ கிருஷ்ண விஸ்வகுப்தயே சக ஊதேயிவான் கிருஷ்ண சாத்வதாம் கூலே. கோபியர்கள் கண்ணனின் முழுமுதற் கடவுள் தன்மையையும் அவனது அவதார நோக்கத்தையும் உணர்ந்து பாடும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. எங்கள் அன்பு தோழனே, நீ வெறும் அன்னை யசோதையின் மகன் மட்டுமல்ல, அகில உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளின் உள்ளேயும் அமர்ந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கும் பரமாத்மாவாகிய அந்தர்யாமி நீயே. பூமியின் பாரத்தை தாங்க முடியாமல் பிரம்மதேவன் உன்னிடம் வந்து உலகை காக்க வேண்டி பிரார்த்தித்ததால் இந்த உலகை காக்கும் பொருட்டு நீ இப்போது எது வம்சத்தில் அவதரித்திருக்கிறாய். அனைத்து உயிர்களின் உள்ள கிடக்கையையும் அறியும் அந்தர்யாமியான உனக்கு உன்னை பிரிந்து நாங்கள் படும் இந்த துன்பம் தெரியாதா என்ன? உலகத்தையே காக்க வந்த நீ உன்னையே தஞ்சமடைந்த எங்களை காக்க வேண்டும், வந்து காட்சி தர வேண்டும் என்று கோபியர்கள் மனமுருகி கண்ணனை அழைக்கின்றனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.